ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்க இருக்குது. நிறைய மாணவர்கள் அதுக்கு நல்ல முறையில் படிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக அமையட்டும். ஒரு எக்ஸாம்னு வந்துட்டால் அதில் பேசிக் விஷயங்கள் சில இருக்குது, ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துக்கங்க, ஹால் டிக்கெட் முக்கியம். அண்ட் தென் பால் பாயிண்ட் பென், ஓகேங்களா? அது கம்பல்சரி. அது 2 எடுத்துக்கங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தபடி என்ன முக்கியம் அப்படின்னா, எக்ஸாம் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 200 கொஸ்டின், 3 மணி நேரம் டைம் தராங்க. 200 கொஸ்டினை டிவைட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? கம்பல்சரி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் நிறைய அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அந்த டைமிங் கீப் அப் பண்ணுவாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹவர்ஸ்க்குள்ள நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வச்சுருப்பாங்க. கம்பல்சரி வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. அனலாக் வாட்ச் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? அந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? 200 கொஸ்டினில் தமிழ் தனியாக பிரிச்சுருங்க, மேக்ஸ் தனியாக பிரிச்சுருங்க, அண்ட் தென் ஜிஎஸ்ஸை கடைசியாக வச்சுருங்க. இப்போ தமிழுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த 3 ஹவர்ஸில், தமிழுக்கு 1 ஹவர். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் கம்பல்சரி முடிச்சாகணும். மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் தேடி அடிங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ் பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டைம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டைமிங் மிஸ் ஆயிரும். நிறைய எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன் சார், எனக்கு கரெக்டாக டைமிங் தெரியும். கண்டிப்பாக நிறைய எக்ஸாம் எழுதினவங்க இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சுருப்பாங்க. இல்லை சார், நான் எல்லாம் படிச்சுட்டேன், ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டேன், ஆனால் நான் எக்ஸாம் நிறைய அட்டன் பண்ணதில்லை அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம் இவ்வளோ கால்குலேஷன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பண்ணணும். நாளைக்கு அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. சார் எனக்கு டைம் பத்தலை, எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னா முன்கூட்டியே அதுக்கு ரெடியாக இருக்கணும், சரிங்களா? அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணால் அலாட் பண்ணிக்கலாம். தமிழுக்கு சில பேர் கொஞ்சம் நேரம் சேர்த்து எடுத்துப்பாங்க, மேக்ஸுக்கு குறைவான நேரம் எடுத்துப்பாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸோட நேச்சரை பொறுத்து, புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டே ஆகணும், டிவைட் பண்ணியே ஆகணும். இருக்கக்கூடிய டைமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க, பிரிச்சுக்குங்க. 3 மணி நேரம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் எக்ஸாம் ஹாலில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் உள்ள எக்ஸாமினர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், சரிங்களா? கேட்டு சரியாக பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்லைன் வகுப்பில் இணைஞ்சு படிக்கணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். கிளாஸஸ் அப்படிங்கிறது அடுத்த பேட்சுக்கு போயிட்டு தான் இருக்கும், எப்போவுமே போயிட்டு தான் இருக்கும். தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிளாஸ் மெத்தட் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இண்டிவிஜுவல் கிளாஸ் மெத்தட் தான். சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் கிளாஸ். தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் டார்கெட் பண்ணி படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? விருப்பம் இருக்க மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.